உங்களுக்காக எனக்காக அருளப்பட்ட பாலகனாகிய இயேசு எப்படியாம்? நித்திய பிதாவாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, He is our everlasting Father. ஒரு தகப்பனை போல உங்களை மென்னையும் தம்முடைய மார்பில தோள்களில சுமக்கக்கூடிய நல்ல தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறாயோ, என் தகப்பன் இல்லையே, பயப்படாதிருங்கள். நித்திய பிதா அவர். He is our everlasting Father. உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய பிதாவாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது திருமண வைபவம் அது. திராட்சரசம் குறைவுபட்டு போனது, மரியாள் வருகிறாள், என்னும் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு தகப்பன் முன்னின்று தான் திருமண காரியங்களை நடத்தி வைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? ஒரு தகப்பனை போல தன்னுடைய உறவின் முறை கல்யாண வீட்டில் அந்த திராட்சரசம் பற்றாக்குறையினால எங்கும் பதற்றம், எங்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. அன்பின் ஆண்டவராகிய இயேசு அங்கே தன்னுடைய வேளையில வந்து கட்சாடிகளை நிரப்ப சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதம்! தித்திப்பான திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. He is our everlasting Father. நம்முடைய தேவைகளை நன்கறிந்து வைத்திருக்கக்கூடிய தகப்பன் அவர். ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய் மனமே? உங்களுக்கு எனக்கு நித்திய பிதா உண்டு.